Stone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தருவது அதிமுகவின் கடமை என பேசியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். சீட்டு கொடுத்தா கூட்டணி வரும்னு சொல்லிட்டு போங்க, அதனால் கடமைனா இவங்க யார்? இவங்க கட்சியில் இருந்தால் எடப்பாடி போனாரா? இவங்க இதை மீறி தாவேகாதுன்னு போனாங்கன்னா அதோட முடிச்சு விட்ற வேண்டியதான். முதல்ல ஆட்சிக்கு வந்தாலும் அதிகார பகிர்வு கொடுக்கறதுக்கு இது தாவேகா. ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு கூட வேணாம், கட்சியில் ஆளுங்களை உள்ளே கூட சொல்லுங்கள். முதல்ல புஷி ஆனந்த எல்லாம் காமெடி பீஸுங்க தான், கூப்பிட்டு வச்சு ஏதாவது கொஞ்சம் பேட்டி எடுத்து கொஞ்சம் சதைச்சி விடுங்க. விஜய் அரசியல் வராருன்னா இப்போ இவங்கெல்லாம் அப்படி மாதிரி ஆளுங்க தானே வருவாங்க, புஷி ஆனந்தெல்லாம் வருவாங்க. இந்த வடிவேல் சொல்லுவாங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் குறுக்குன்னு பார்த்தாரு, எப்படி தான் கண்டுபிடிச்சாலும் டப்புக்குன்னு காலை அமுக்கிட்டான்ட்டாரு அப்படின்னு சொல்லுவாப்புல வடிவேல். அந்த இடத்துல வைக்க வேண்டிய ஆளை கொண்டு போய் பொதுச் செயலாளர் வைக்கணும். மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு குறுக்குன்னு பார்த்துட்டு நீ ஈவெண்ட்டு மற்றதெல்லாம் பார்த்துக்கோ, மன்றத்தை பார்த்துக்கோ, கட்சிக்கு நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி யாவன் எந்த வேலையை செய்வான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட அந்த வேலையை கொடுக்கும். சேர் எடுக்கிறவனையும் இதையும் தடுக்கிற ஆளுகிட்ட போயிட்டு நீங்கள் பொதுக்குழு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு தெரிஞ்சது சேர் எடுக்காமல் பார்த்துக்கிறது, ஒயர் மேலே இருக்காமல் பார்த்துக்கிறது தான். பாயிண்ட் ஆஃப் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தருவது அதிமுகவின் கடமை என பேசியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அப்போ மீண்டும் வலியுறுத்துறாங்களா, எங்களுக்கு சீட்டு கொடுத்தா கூட்டணிக்கு வர்றோம் அப்படிங்கிற ரீதியில்? சீட்டு கொடுத்தா கூட்டணி வரும்னு சொல்லிட்டு போங்க, அதனால் கடமைனா இவங்க யார்? இவங்க கட்சியில் இருந்தால் எடப்பாடி போனாரா, இல்லை அதிமுக பிரிஞ்சுதா? என்ன கடமைன்றது எந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. ஒன்று தேர்தல் அரசியலில் பேசி அக்ரிமெண்ட் போட்டு தான் எதையும் பண்ணுவாங்க. அப்படி பேசி அக்ரிமெண்ட் எதுவுமே போட்டு தான் அன்றைக்கே கொண்டு வந்து இத்தனை எம்எல்ஏ சீட் நிற்கிறோம், ஒரு எம்பி சீட்டு தரதா சொல்லியிருக்காங்க. அது 2025 ராஜ்யசபா வரும்பொழுது எம்பி சீட்டு தரதா சொல்லியிருக்காங்கன்னு கிளியராக சைன் பண்ணி 2 பக்கமும் சைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி எதுவுமே நடக்கலை. இவங்களா வாய்மொழியாக சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கலை, அவங்க இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, கடமை உரிமைன்னு சொன்னால் இது எல்லாம் டிமாண்டை க்ரியேட் பண்ணி கொண்டு வரதுக்கான ஏற்பாடு. எந்த காலத்துலேயும் தேமுதிகக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 1% இருக்கீங்க, உங்களுக்கு டபுள் டிஜிட்டில் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறதே பெரிய விஷயம். நீங்கள் அந்தளவுக்கு சுருங்கி போயிட்டாங்க. இதை பேச்சுக்கு இந்த இதுக்கெலாம் ஒத்து வர மாட்டாங்க. வாங்க பண்ணுவோம், பேசுவோம், கொஞ்சம் எம்எல்ஏ சீட்டு கூட வாங்கிக்கிங்க, அவ்வளோதான், ராஜ்யசபா பற்றிலாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. 39 எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு. இவங்களும் நிலைமையை உணர்ந்து கொஞ்சம் இதுவாக போகணும். என்ன நான் பார்க்குறேன்னா, இவங்க இந்த டிமாண்டை கிரியேட் பண்ணுறது தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். டிமாண்டை கிரியேட் பண்ணி ராஜ்யசபா எம்பிக்கு பதிலாக அப்படின்னு வரும்ல, அதை எதிர்பார்க்குறாங்க. அப்போ தரமாட்டிங்களா? அப்போ என்ன? சரி, உங்களுக்கு சில எம்எல்ஏ சீட்டு ஜாஸ்தி கொடுக்குறோம், சில பல சலுகைகள் பண்ணித்தரோம் அப்படின்றது தான் இவங்க எதிர்பார்ப்பாக இருக்கும். அதற்காக தான் இவ்வளோ முரண்டு பிடிக்கிறது. இவங்க இதை மீறி தாவேகாதுன்னு போனாங்கன்னா அதோட முடிச்சு விட்ற வேண்டியதான் தேமுதிகாது. ஏன்னா இங்கே இருந்தாலாவது 2029 அதே விருதுநகரில் விஜய் பிரபாகர் நிற்கலாம். இந்த தடவை விஜய் பிரபாகர் நின்னா ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது விருதுநகரில். அதனால் அந்த வாய்ப்பை கெடுத்துக்க கூடாதுன்றது தான் எல்லாருடைய இதுவும். அந்த பார்வை பிரேமலதாக இருக்கணும். இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என சொல்லுவது வரவேற்கத்தக்கதான் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா இந்த சொல்கிற கட்சிகள் தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் இருக்குது. ஒன்று விசிகா, இன்னொன்று தாவேகா. ரெண்டுமே குழப்பவாதிகள். விசிகா இதை சொல்லிக்கிட்டே நான் எப்போ சொன்னேன்? நான் சொல்ல வேணும். இன்னொருத்தர் நான் முதலமைச்சர் ஆகிட்டு லோக் ஆயுக்தா கையெழுத்துனாரு. இன்றைக்கி அறிவாலய வாசலில் போய் நின்று ஒரு எம்பி சீட்டு வாங்கிக்கின்னு சந்தோஷமாக நான் முதல்வராக வரவில்லை அப்படி இப்படின்னு ஊட்டிகிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்லாம் பேசிக்கிட்டு அப்படி பேசினாலே கட்சி விட்டு வெளியே அமிச்சிட்டு நான் அப்படி இப்படின்னு மாற்றி ஊட்டிகிட்ருக்காரு. 1000 பிரச்சனை வந்தாலும் கொள்கை என்று வரும்பொழுது நாங்கள் திமுகவோட தான் எந்த நாளும் இருப்போம் அப்படின்னு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி உருட்டலைன்னா ஒரு கட்சியில் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. வேணா நீங்கள் போங்க சார், நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோன்ருவாங்க. அதனால் இவங்க இப்போ இந்தமாக ஆரம்பிச்சிருக்காங்க ஆட்சியில் பங்கு அதிகாரம். முதல்ல ஆட்சிக்கு வந்தாலும் அதிகார பகிர்வு கொடுக்கறதுக்கு இது தாவேகா. ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு கூட வேணாம், கட்சியில் ஆளுங்களை உள்ளே கூட சொல்லுங்கள். முதல்ல புஷி ஆனந்த வெளியிலேருந்து இந்த கட்சியில் சேரணும் வராங்களே, அவங்கள முதல்ல உள்ளே கூட சொல்லுங்கள். இன்னைய வரைக்கும் ஊருக்கே தெரியும், காளியம்மாள், மருது அழகராஜிலேருந்து பலரும் இந்த கட்சிக்கு வர்றதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஏன் அவங்கள நிராகரிக்கிறீங்க அப்படின்றதுக்கான ஏதாவது காரணம் இருக்கா? எவனா பண்ணுவானா?
அப்போ இதையே நீங்கள் பண்ணாதால் ஆட்சியில் எப்படி பங்கு தருவீங்க? விஜய் ஆட்சிக்கு ஒரு வேளை வந்துட்டாருன்னா அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? புஷி தான் விட்டுருவாரா? அதனால் அது எல்லாம் சும்மா இப்போ இதுக்கு சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்துக்காக சொல்கிறது. அதனால் ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு மேலே ஆட்சிக்கு வாங்க, அப்புறம் பார்ப்போம். முதல்ல என்னது கல்யாணம் பண்ணுங்க, அப்புறம் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிப்போம். இவர் கல்யாணமே பண்ணலையாம், சுற்றி நிற்கிறாராம். இவர் கல்யாணம் பண்ணி அப்புறம் குழந்தை பெற்று அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். ஆனால் எங்கள் தலைமையை ஏற்று வருவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு உறுதி அளிப்போம், நம்பிக்கை அளிப்போம். கொடுங்க, நம்பிக்கை கொடுங்க, நிறைவேற்றுவோம், அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க. பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, போன்விட்டா எல்லாம் வாங்கி கொடுங்க. பூஸ்ட்டு தானே நம்பிக்கையுடையது, எனர்ஜி எல்லாம் வரவங்க வாங்கி கொடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். காமெடிகளின் உலகமாக இருக்குது, பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியது. ஜூன் 22 விஜய் அவருடைய பிறந்தநாளுக்கு பிறகு வந்து பெரிய நடைபயணம் இருக்கு. அது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்து பூத் கமிட்டி மாடு, 2ஆம் பூத் கமிட்டி மாடு நடத்த இருக்கு. அப்புறம் மதுரைக்கு போகிறோம், டெல்டா மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பதியாக பயங்கர ஸ்கெட்ச் போட்டு இருக்காங்களாமே தாவேக்கா. யார் சொன்னா அப்படி? அவங்க தரப்புல நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. எப்போ எந்த தரப்புல யார் ராஜ்மோகன் சொன்னாரா? சிடி நிர்மல்குமார் சொன்னாரா? புஷி ஆனந்த் சொன்னாரா? தொடர்ந்து பத்திரிகையில் செய்திகள் பத்திரிகையில் தான் அவங்களுக்கு தான் யார் சொன்னது? இவர் சொன்னாரா? நீ நியூஸ் போடுறீங்கன்னா இவர் சொன்னார், அவர் சொன்னான்னு. நீ வாசலில் போய் கேட்டில் காதை விட்டுக்குன்னு அப்புறம் வந்து எதாவது உளறி வச்சுருந்தேன்னா அதெல்லாம் சொன்ன பிரகாரம் நடந்துக்கிறாங்களா? அவங்க சொன்னதையே செய்யலை, அப்புறம் சொல்லாத வேறு செய்வாங்களா? இது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தூவி அப்பப்போ உயிர்ப்பாக இருக்கிற மாதிரி எழுதுங்கப்பா, இப்படி பேசுங்கப்பான்னு பேச விடுறது. இவர் பிறந்த நாளுக்கு அப்புறம் பிரச்சாரத்துக்கு வருவார், மாநாடு. அடுத்த மாநாடு எங்கே சொன்னாங்க? மதுரை. ஒரு மாநாட்டுக்கும் இன்னொரு மாநாட்டுக்கும் இவ்வளோ பெரிய இடைவெளியா? அப்புறம் 3வது மாநாடு அக்டோபர் கிடையாது, நவம்பர். அப்புறம் எலெக்ஷன் வந்துடும், டிசம்பர். அதுக்கு அடுத்து இவங்க போகிறதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும். அப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? இது நடுவில் வேட்பாளர் தேர்வு வேறு நடத்தணும். பிரேமலதா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 40 எம்எல்ஏ சீட்டு கொடுத்துடணும். 40? ஆமாம், வேறு என்ன? அவங்ககிட்ட ஆள் 230 ஆளுக்கு எங்கே போவாங்க? இந்த கமல்ஹாசன் கொடுத்தாருல சரத்குமார் கட்சி, அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. 20% ஓட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆள் இருக்காங்களான்னு கேட்குறேன். ஓட்டு இருக்கும், ஓட்டு போடுறோம், போட தான் போகிறோம். தொகுதிக்கு ரசிகர்கள் அவன் மாற்றத்தை விரும்புவோர், விஜய் நல்லா நடிக்கிறார்ப்பா ஏதோ ஒன்று சொல்கிறவங்க போட தான் செய்வாங்க. போட மாட்டாங்க நம்ம சொல்லி. வேட்பாளர் யார் இருக்கா இந்த தொகுதியில்? இவர் வேட்பாளர் அப்படின்னு ஏதாவது மூஞ்சி தெரியுதா? இப்போது ஒரு பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டுன்னு அது பேசிட்டு இப்போ அது கட்சியை விட்டு போய் திமுகவில், அதையும் அந்த கட்சி பாருங்கள், திமுக என்ன நிலைமையில் இருக்குது பாருங்கள். ரீல்ஸ் போகிறவங்களாம் கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துக்கிட்டு அந்த கட்சி அதை வந்து இவனுங்க சண்டை போட்டுனுக்கிறானுங்க. இதை எல்லோரும் பிளாக் பண்ணுங்க, பிளாக் பண்ணாமல் போ. அது வாட்டில் நீ ஏன்னா அதை போய் ஆளாக்குறீங்க? அது வாட்டில் 2 நாள் புலம்பிட்டு அப்படியே அந்த பத்ம பிரியா மாதிரி காணப்பட போகுது. அதை போய் இவங்களே பிரபலமாக்கினுங்கிறாங்க, அவங்க பெரிய அரசியல் மேதை மாதிரி அப்படி இப்படின்னு. எல்லாம் காமெடி பீஸுங்க தான். கூப்பிட்டு வச்சு ஏதாவது கொஞ்சம் பேட்டி எடுத்து கொஞ்சம் சிதைச்சி விடுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து எதுக்கும் அதான் நம்மளுடைய அரசியல் இப்படி ஆகிடுச்சு. விஜய் அரசியல் வராருன்னா இப்போ இவங்கெல்லாம் அப்படி மாதிரி ஆளுங்க தானே வருவாங்க. புஷி ஆனந்தெலாம் வருவார். புஷி ஆனந்த் நீங்கள் சொல்லுங்கள், புஷி ஆனந்துக்கு என்ன அரசியல் தெரியும்? சார் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் சார் பாண்டிச்சேரியில். நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்கல்ல, ஒன்றுக்கும் உதவாத 0 நாலேஜ் உள்ள ஆள் காமிக்கவா சட்டமன்ற உறுப்பினர்னா? இன்றைக்கி இவர் ஒன்றுமே இருக்க மாட்டார். அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா மறுநாள் காலையில் எழுந்திக்கும் போது மூளைக்குள்ள ஃபுல்லாக தகவல்கள் ஏறிடும். அப்படியே சாட் ஜிபிடியாக வச்சுக்கிறாருங்க. தொகுதியில் குறைஞ்சது நம்ம தமிழ்நாடு தொகுதிக்கு 200 பூத் இருக்கும். பாண்டிச்சேரி அத்தனை இதுவே கேப்சர் பண்ணி கொண்டு பாண்டிச்சேரி போயிருக்கீங்களா? எத்தனை தொகுதி அங்கே? 30. ஒரு தொகுதியில் எவ்வளோ எவ்வளோ இருப்பாங்க? அதிகபட்சம் ஒரு 20,000 30,000. சென்னையில் வார்டுங்க இருக்குல்ல, அது எவ்வளோ வாக்காளர்கள்? குறைஞ்சது ஒரு 60,000-70,000 வந்து. அப்போ 2 வார்டு, ஒரு வார்டுக்கு 2 தொகுதி அங்கே வந்துடும். இதுக்கு ஒரு எம்எல்ஏ அவர் இருந்துக்கிறாரு, இதான் தெரிந்த 84. இந்த லெவல் தான் அவர் லெவலு. அதைத்தான் நேற்று நம்ம அதிசயமாக பேசிட்டார். இந்த விவகாரத்தில் தாக்கப்பட்டதற்கு வன்மையான கண்டனங்களை தெரிவிக்கணும். அவர் இன்னும் தோண்டி துருவி கேட்டோன்னே இது எல்லாம் எங்கள் தலைவர் அறிக்கையாக வெளியிட்டுள்ளார், அதெல்லாம் படிச்சிங்க பார்ப்பாங்கப்பா அப்படின்னு போயிட்டாப்ல. அப்போ அவ்வளோதான் அவருடைய நாள். பாதிக்கப்பட்ட பெண் நிர்வாகிக்கு நேரில் போய் ஆறுதல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது கூட போகலன்னு எதிர்கட்சி உலக பட்டினி தினத்துக்கு எல்லா இடத்துக்கும் சோறுலாம் போட்டிருக்காங்க. அது உலக பட்டினி இதுதாங்க பண்ணுவாங்க. அது மன்ற வேலைகள் மாதிரி. அது சோறு போடுறது, பாய் கொடுக்குறது, தலகாணி கொடுக்குறதுலாம் மன்ற வேலைகள். அது ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க, அதை அப்படியே கட்சியின் பேரால் பண்ணுறாங்க. அரசியல் ரீதியாக நேற்று ஒரு அறிக்கை விட்டார்ல விஜய், ஞானசேகரன் மேட்ரு, அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கணும். தினம் அண்ணாமலை பண்ணார்ல, அந்த மாதிரி அறிக்கையை விட்டு சாவடிக்கணும், பேசு பொருளாக மாற்றி விடணும், யோசிக்காதெல்லாம் யோசிக்க வைக்கணும். அப்போ நீ பண்ணிக்கிட்டே இருந்து பேட்டியும் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் தான் கட்சி செயல்படுதுன்னு அர்த்தம். ஆக்டிவ் பாலிடிக்ஸ். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அதுக்கு யாரோ எங்கேயே போய் எழுதி வாங்கிட்டு வந்துட்டுக்கிறாங்க போல. நல்லா இருக்குது இந்த அறிக்கை. வழக்கமாக வளருவாங்கல்ல தலைவர். அவர் கைப்பட பல விஷயங்களை வந்து எந்த தலைவரும் இல்லை. கலைஞருக்கு பிறகு எந்த தலைவரும் தன்னுடைய இது எழுதிலாம் கிடையாது. நாஸ்டாலஜி அதெல்லாம் வந்துச்சு தெரியுமா? எடப்பாடி அறிக்கை பார்த்தீங்களா? நாஸ்டாலஜி
நாஸ்டாலஜிலாம் அவர் யூஸ் பண்ணுற வார்த்தையா? அது கொஞ்சமாவது வேணாம். ஏன்பா என் பேரில் அறிக்கை போகுது, நாஸ்டாலஜிலாம் போட்டு வச்சுருக்கீங்களாப்பா, நாசமாக போகிறதுக்கா? கொஞ்சமாவது தமிழ் வார்த்தையாக போடுங்கப்பா. என்ன எவனாவது கூட்டத்தில் சார் நாஸ்டாலஜின்னு சொல்லிக்கிறீங்கன்னா கேட்டு தேவையில்ல வேலை தானே. எழுத சொன்னால் இப்படியா எழுதுவேன்? ஏன்னா இன்றைக்கி பாதி பேருக்கு தமிழில் எழுத வரல. டிவிலேயே அந்த தொகுப்பாளர்கள் செய்தி வாசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைக்கு நடுவில் ஒரு ஆங்கில வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. தமிழில் செய்திகள், ஆனால் வரும்போது பெரும்பாலும் தங்கிலீஷு இல்லை ஆங்கிலம் தமிழ் கலந்த வார்த்தைகள் தான் எல்லா சேனல்லையும். அது முக்கியமான வார்த்தைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தமிழ் பதமே தெரியல அவங்களுக்கு. வாட்டில் போகிற போக்கில் அப்படியே ஆங்கிலத்திலேயே அவன் அடித்து போட்டுறான். இதுங்களாம் ஆங்கிலத்திலேயே வாசிச்சிருதுங்க. நடுவில் எடிட்டர்னு ஒருத்தன் எதுக்கு இருக்கிறான்னு தெரில, இந்த நியூஸ் ப்ரொடியூசர்னு ஒருத்தன் எதுக்கு இருக்கிறான்னு தெரில. இவனுங்கெல்லாம் எப்படின்னா அப்படியே வருவானுங்க, இந்த டிவியில் இருப்பான், அவனோட அந்த டிவி போயிடுவான். இங்கே இருக்கும்போது ஒரு பதவி, அங்கே போகும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பதவி. அறிவு வளராது, பதவி மட்டும் வளரும். அவன் அங்கே போயிட்டு உக்காந்துட்டு அப்புறம் அங்கே அவனுடைய அறிவு, அதிகபட்ச அறிவு என்ன இருக்கும், அவன் போட்டானா நம்ம எடுத்து போடணும், அவ்வளோதான். ராம்தாஸ் பேசிட்டாரா, அவன் பீட் ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு சொல்லுப்பா. சில பேர் பீட் ரிப்போர்ட்டரு கொஞ்சம் நியூஸ் அடித்து போடுவான், வாட்ஸ்அப்பில் போடுவான். சப் எடிட்டர் கொஞ்சம் பேரை வச்சுக்கின்னு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்குது. அதுலேயும் ஒழுங்காக எவனோ வேலை செஞ்சானா அவனை தட்டி விட்ருவானுங்க. மொக்க மாதிரி பண்ணுறது இது. இப்படி தான் இன்றைக்கி சேனல்கள் ஓடுது. எடிட்டருங்க 30 ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகை துறையில் இருக்கீங்க, நீங்களே எப்படி சொல்கிறது? கொஞ்சம் அந்த இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். இல்லாமல் நான் சொன்னேன்னா நீங்கள் கேட்கலாம், ஏன்னா பத்திரிகை துறையில் இல்லை நீங்கள் போய் இதை சொல்கிறீங்களேன்னு. பத்திரிகை துறையில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் தெரியுது. பிரிண்ட்டில் வேலை செஞ்சுட்டு வந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு கட்டத்து மேலே பிரிண்ட்டில் இருந்துலாம் இல்லை, நேரடியாக காட்சி ஊடகம் டிவிக்கு வர்றவங்க, அதுவும் பத்திரிகை ஜர்னலிசமே ஒன்றுமே கிடையாது. தெரியும்ல, அந்த யூனிவர்சிட்டிலாம் சொல்லித்தரானே, அது பாதி நாள் புரட்சி, அம்பேத்கர், பெரியாரிசம் தான் பேசிக்கிட்டு தான் ஜர்னலிசம் படிச்சுட்டு இங்கே வர்றது. வரும்போதே மண்டக்குள்ளே ஏதாவது ஏற்றிக்கிட்டு இசங்களை ஏற்றுக்கிட்டு வர்றது. இங்கே வந்து அந்த பார்வையிலே பார்க்குறது. ஜர்னலிஸ்ட்டுகள் எந்த பார்வையிலே இருக்கக்கூடாது. ஜர்னலிஸ்ட்டு ஒரு அனலிஸ்ட்டு, அவ்வளோதான். ஜர்னலிஸ்ட்டு வேலை இருப்பதை பதிவு செய்வது. ஜர்னலிஸ்ட்டு இதுக்கு அதுக்குன்னெலாம் போகக்கூடாது. ஆனால் இங்கே வரும்போதே இசங்களை ஏற்றிக்கிறது, உடல் மொழி அப்படி இப்படின்றது நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி அப்புறம் அதுன்றது ஏன்னா நீ உங்கள்கிட்ட சரக்கு இல்லைன்னா இது எல்லாமே வந்துடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்டதை பேசுறது, சார்பு எடுக்கிறது, ஒரே பார்வையில் போகிறது, ஒரு விஷயத்தை என்ன பிரச்சனைன்றதை படிக்கிறது கிடையாது. நுணுக்கமாக அது விஷயம் இல்லை. நீங்கள் படிக்க வேணாம், படித்தவன் இருப்பானா சம்மந்தமாக, அவன்கிட்ட கேட்டிங்கன்னா கூட அவன் சொல்லுவான் இது கரெக்ட், இது இப்படிங்க அது அப்படிங்கன்னு. அந்த அளவு கூட தொடர்பு வச்சுக்கிறது கிடையாது. ஒரு பத்திரிகையாளருக்கு தேவை தொடர்பு, சோர்ஸுன்றாங்களே அது ஒரு பார்ட்டு. இன்னொன்று நட்பு, எல்லாருக்கிட்டையும் நட்பாக இருக்கணும். அது சம்மந்தமான ஆள்கிட்ட பேசணும். யார்கிட்ட பேசணும்னு கூட நீங்கள் தீர்மானிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கணும். நீங்கள் போய் அவனே ஒருத்தன்ட்ட பேசிட்டு அவன் ஏதாவது சொன்னி அதை நம்பக்கூடாது. அவன் சொல்கிறான்னா அது கரெக்டான. இப்போ சாட் ஜிபிடி வர வந்துச்சா, இவன் இன்னும் அறிவாளி ஆகிட்டாங்க. சாட் ஜிபிடியில் கூட நீங்கள் கேட்குற விஷயத்தை எப்படி கேட்கணும்னு கேட்கணும். கரெக்டாக உங்களுக்கு அது நாலேஜ் இருக்கணும். அது கேட்டால் தான் அதுவும் பதில் சொல்லும். அது ஏமாற்றி சொல்லும் போதுன்னா இப்படி இல்லையேன்னா அப்புறமா அது தகவலை தேடி எடுத்து உண்மையான தகவலை கொண்டு வந்து தரும். ஏன்னா நீ கூகுளில் இருந்தால் அதுவும் எடுத்து தருது. கூகுளில் தப்பாக நியூஸுகள் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அதை தூக்கிட்டு வரும். அப்போ இது எல்லாத்தையும் கடந்தது தான் பத்திரிகை இதுன்றது. இப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் ஒர்க் பண்ணணும். இங்கே அதெல்லாம் கிடையாது, தான் பிரச்சனை. 2019 மக்கள் நீதி மையம் வந்து தனித்து போட்டியிடும் போது திமுக தரப்பில் இருந்தால் நிறைய விஷயங்கள் வந்து பாஜகவின் பி டீம் தான் மக்கள் நீதி மையம், பி டீம் தான் நாம் தமிழர் அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கப்பட்டது. இன்னைக்கு எம்என்எம் வந்து டோட்டலாக திமுக கூட்டணியில் இருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இப்போ மாநிலங்களவை உறுப்பினராக கமலஹாசனை தேர்வு செய்ய வைக்கிறதே திமுக தான். இதை இனிமேல் இந்த வார்த்தைகள்லாம் வந்து தடைபட்டுருமா, எப்படி பார்க்கணும்? ஆமாம், இங்கே வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்துக்கிட்டு பார்த்தா வெள்ளையாகுது. திமுக வாஷிங் மிஷின், திராவிடியன் ஸ்டாக். இந்த ஆள் ஏன் கட்சி ஆரம்பித்தாருன்னு தெரியாது. கமலஹாசன் ஒரு நடிகர், கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு மரியாதை இருந்தது. கட்சி ஆரம்பித்த அந்த குழந்தை எப்படா பேசும்னு கோயிலாக போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அந்த குழந்தை ஒரு நாள் பேசிச்சான். பேசினவொன்னே அப்பா நீ எப்போ சாவ அப்படின்ச்சான். இதுக்கு நீ பேசாமே இருந்துக்கலாம்னு. அந்த மாதிரி நடிகராக இருந்தப்போ அப்படியே தெரிஞ்சுருந்தீங்க. ஏதாவது உலக நாயகன் நடிகராக எம்ஜிஆருக்கு பிறகு சிவாஜிக்கு பிறகு அனைத்து விஷயங்கள்லேயும் டெக்னிக்கலாக எம்ஜிஆர் அதில் பெரிய பிரில்லியன்ட். அவருக்கு எல்லா துறையும் தெரியும். எம்ஜிஆருக்கு பிறகு அந்த இது அளவுக்கு நாலேஜும் சிவாஜி கணேசனுடைய நடிப்பு திறமையை ஒருங்கே பெற்றவர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமலை தான் சொல்லலாம். ரஜினியே பயப்படுவார், கமல்ஹாசன் மாதிரி இது கிடையாதுன்னு. ப்ளஸ்ஸு கமல் எடுத்த படம்லாம் 10 வருஷம் முன்னாடி எடுத்த படத்தை இப்போ தான் நமக்கு புரியுது. நீங்கள் பல படம் இப்போ தான் ஏராம்லாம் இப்போ தான் ஏராம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா புரியாது. அப்போ புரியல, இப்போ புரியுதுன்றாங்களே, அதுதான் கமல் படம். அந்த மாதிரி அவர் பேசுகிறதும் இன்றைக்கி பேசினார்னா நாளைக்கு நம்ம அதை ஒரு 4-5 தடவை படித்து பார்த்துட்டோம்னா அப்புறமா புரியும்.
அவ்வளோ டெப்த்தானவர். இந்த டெப்த்தை கொண்டு வந்து இவர் அரசியலில் காமிச்சார். சரி காமிக்கிறீங்க, அரசியல்ன்றது ஒவ்வொருத்தருடைய தனி ஆளுமையை பொறுத்து அமைவது தான் அரசியல். ஒரு கலைஞர் ஏன் 13-14 தலைவர்களை மீறி வர முடிஞ்சது? அதே கலைஞர் தப்பான முடிவெடுத்து எம்ஜிஆரை வெளியே அனுப்பின போது அந்த எம்ஜிஆர் ஒரு நடிகராக இவர்கள் எல்லாம் பார்த்தாங்க. அதை மீறிய ஒரு ஆளுமை அவரால் அதிமுக கட்டமைச்சு கொண்டு வர முடிஞ்சது. அவர் நான் சொன்னபடி யார் யாரை பயன்படுத்தணுமோ அவங்கள பயன்படுத்தி கொண்டார். எனக்கு இதில் நாலேஜ் இல்லை, நீ சொல்லு இப்படி பண்ணலாமா, பண்ணலாம், இந்த வேலையை பண்ணார். ப்ளஸ் அரசியல் தலைவர்களை கூட வச்சு பண்ணார். ஜெயலலிதா ஒரு நடிகை, அதுவும் இவர்களால் பெண் என்று பார்க்கப்பட்டு கேவலமாக மதிக்கப்பட்டவர். அந்த நடிகை அரசியலில் வந்து இவங்களெல்லாம் ஓட ஓட விரட்டினாங்க. அதற்கு அடிப்படையாக இருந்தது அவருடைய ஆழ்ந்த படிப்பறிவு, ஆழ்ந்த புத்தக வாசிப்பு. அது அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கிரகிக்கிற தன்மையை கொடுத்தது. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா யாரையும் நம்ப மாட்டார். அவர் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த கவர்னன்ஸில் இருக்கிற விஷயங்களை கரெக்டாக ஒரு முதல்வராக பயன்படுத்தினார். அப்போ ஜெயலலிதா ஒரு நல்ல முதல்வராக, நல்ல ஒரு கட்சி தலைவராக திமுகவே ஓட விடுற அளவுக்கு இருந்தாங்க. கலைஞர் 50 ஆண்டு காலம் திமுகவுடைய தலைவராக இருந்தார்னா அவருடைய தனித்தன்மை, நீங்கள் தலைவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாதுரை இல்லை, குறைந்த ஆண்டுகளே இருந்தார். நீங்கள் கலைஞரை தான் நீங்கள் உதாரணம் சொல்ல முடியும். அவருடைய ஆளுமை, அவருடைய பேச்சு திறமை, கட்சிக்காரங்களை மதிப்பது, காலையில் பேப்பர் படிக்கிறது, மற்றவர்களோட தொடர்பு வச்சுக்கிறது, தகவல்களை எங்கேருந்து வேணுமானம் திரட்டுவது. நான் சொன்னேன்ல, பத்திரிகையாளர் எல்லாரோட நட்புடன் இருக்கணும். அந்த நட்பு கலைஞர்கிட்ட இருந்தது. சோர்ஸு, மற்ற விஷயங்கள் என்னதான் உளவுத்துறை சொன்னாலும் அதுக்கு முன்னாடி அவருக்கு தகவல் வர்றது, எல்லாவற்றிலும் ஒரு ஆழ்ந்த அறிவு, நீண்ட வாசிப்பு திறன் ஜெயலலிதாட்ட எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு கலைஞர்கிட்ட இருந்தது. இது எல்லாம் சேர்ந்து அவர் மிகப்பெரிய தலைவராக 50 ஆண்டு காலம், இது ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லலாம். யாரும் அந்த கட்சிக்கு தலைவராக 50 ஆண்டு காலம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டை கூட சொல்லலாம், பதிவு பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. திமுகவுடைய தலைவராக 50 ஆண்டு காலம் இருக்கிறதுன்றது சாதாரண விஷயமா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு இதில் இப்போ விஜய் போன்றவர் வர்றாங்க. இவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? இந்த ஆளுமை குறைவு இருக்குது. ஆளுமை குறைவு தான். ஆளுமை நிறைவு இருந்துச்சுன்னா இந்த வடிவேல் சொல்லுவானே, மேலேருந்து கீழே வரைக்கும் குறுக்குன்னு பார்த்தாரு, எப்படி தான் கண்டுபிடிச்சாலும் டப்புக்குன்னு காலை அமுக்கிடான்ட்டாரு அப்படின்னு சொல்லுவாப்புல வடிவேல். அந்த இடத்துல வைக்க வேண்டிய ஆளை கொண்டு போய் பொதுச் செயலாளர் வைக்கிறீங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு குறுக்குன்னு பார்த்துட்டு நீ வந்து ஈவெண்ட்டு மற்ற இதெல்லாம் பார்த்துக்கோ, மன்றத்தை பார்த்துக்கோ, கட்சிக்கு நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். ஜான் ஆரோக்கியசாமியுடைய ஹிஸ்ட்ரி எடுத்துருக்கணும். உங்களுக்கு என்ன ஹிஸ்ட்ரி? இங்கே அன்புமணி ராமதாஸுக்கு மைக்கை மாட்டி விட்டு ட்ரான் மெட்டீரியலாக மாற்றி விட்டீங்க, ரைட்டு. ரஜினிகிட்ட போய் கதைலாம் சொல்லி ரஜினி அப்புறம் அரசியல் விட்டு ஒதுங்கினார், நீங்களும் ஒன்றும் இல்லாமல் வந்துட்டீங்க. முதலமைச்சராக இருந்த சித்தராமையாவை எதிர்கட்சி தலைவராகிட்டு வந்தீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மூலிமா. பண்ணால் தெரியும்ல. இவ்வளோ பின்புலம் இருக்கிற நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, இதை யோசிக்கணுமா வேணாமா? ரெண்டாவது, நாம் என்ன போக போகிறோம், எப்படி போக போகிறோம், கட்சியை எப்படி கொண்டு போக போகிறோம், நிர்வாகிகளை ஏன் இது வரைக்கும் நியமிக்கலை, உனக்கு இது என்ன வேலை, இதை தவிர உனக்கு என்ன வேலை? புசியை கூப்பிட்டு கேட்கணுமா வேணாவா? நீ பொதுச் செயலாளர், கட்சியில் நியமனம் பண்ணுறது கூட உன்னால் முடியல 2 வருஷமானா நீ என்ன பொதுச் செயலாளர்னு கேட்கணும். என்ன பண்ணுகிற நீ, என்ன தான் பண்ணுற, இது கேட்கணுமா வேணாவா? அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு போகிறாருன்னா ஆளுமை குறைவு. புரியுதா? ரெண்டாவது, நல்லவன் யார், கெட்டவன் யார், நம்மளை ஏமாத்துறவன் யார், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சொல்கிறத நம்புகிற மாதிரியே நம்பணும், ஆனால் சீர்தூக்கி பார்க்கணும். சிலரை வந்து பட்டுன்னு அடிக்கணும், சிலரை அடிக்காமல் அப்படியே ரைட் நான் பார்த்துக்கிறேன்பா அப்படின்ட்டு எது தேவையோ அதை பண்ணிட்டு போகணும். இதுதான் தலைமை பண்புக்கு அழகு. தலைமை பண்புன்றதை பற்றி இவர் கலாம் வந்து அவருடைய புத்தகத்தில் ஒரு 5-6 அத்தியாயமே எழுதியிருப்பார். அவர் எழுதின புத்தகம் என்னது? ஃபேமஸ் அக்னி சிறகுகள். அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் தலைமை பண்புக்கு உதாரணமாக இருந்தவர். அவர் கீழே அந்த டீம் தான் நீ அக்னியிலேருந்து பல இது கொண்டு வந்தது. அவர் போன பிறகும் அந்த டீமு பல இதை அடுத்தடுத்து அவர்கள் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம்? இவர் தலைமையாக இருந்து அவங்கள ஆப்ரேட் பண்ணி அவர்களை தலைவராகி விட்டு இவர் போயிட்டார். அவர்கள் அடுத்தடுத்து அந்த பணியை தொடர்றாங்க. தட் இஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி. அதுதான். அப்போ தலைமை பண்புன்றது வந்து தலைவர்களை உருவாக்குவது, தனக்கு கீழே தலைமை பண்பு உள்ளவர்களை உருவாக்குவது, மற்றவர்களிடம் வேலை வாங்குவது. எவன் இதன் கண் முடிப்பன்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்குல்ல, அந்த மாதிரி எவன் எந்த வேலையை செய்வான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட அந்த வேலையை கொடுக்கும். சேர் எடுக்கிறவனையும் இதையும் தடுக்கிற ஆளுகிட்ட போயிட்டு நீங்கள் பொதுக்குழு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு தெரிஞ்சது சேர் எடுக்காமல் பார்த்துக்கிறது, ஒயர் மேலே இருக்காமல் பார்த்துக்கிறது தான். அப்போ இந்த நான் தான்ப்பா நடிக்க போயிட்டேன், நீ என்னப்பா பண்ணுகிற, போய் பேசு, அதெல்லாம் பண்ணுன்னா பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? எனக்கு எதுவும் தெரியாது. எதையாவது பேசி எதையாவது உளறி வச்சிட்டேன்னா சிக்கலாகிடும்.
அதனால் நான் பேச மாட்டேன், அதனால் நான் பத்திரிகையாளர்களை பார்க்க மாட்டேன். இதுதானே காரணம், வேறு ஏதாவது காரணம் இருக்கும். அப்போ சரி அதை அர்ஜுனா நீங்கள் பேசுங்க, நீங்கள் தொடர்ச்சியாக இது பண்ணுங்கன்னா, இல்லை 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 அவர் வேணாம், அவர் பேச வேணாம். ஏன்? இல்லை இல்லை அவர் பேசினா அவருக்கு பேர் வந்துடும், நான் அப்புறம் யார் அப்படின்ற எண்ணத்தில் புஷி பார்க்குறாரு. அவருடைய ஆளுமை அவ்வளோதான். அதை அவர் ஒத்துக்கிறார் விஜய். அப்போ அவருடைய ஆளுமையும் அவ்வளோதான். ஒன்றால் முடியலல்ல, நீ சேரை பார்த்துக்க, ஒயரை பார்த்துக்கோ, அவர் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லணும். சரி அவங்களாம் வரேன்னாங்களே, இவங்களாம் வரேன்னாங்களே, இப்போ அந்த அம்மாவை எடு, கட்சியில் எடு, ஃபுல்லாக தென் மாவட்டங்களில் அந்த அம்மாவை சுத்த விடு. உன்னை பற்றி தானே பேச போகிறாங்க. விஜய் வேலைக்கு ஆக மாட்டேனா பேச போகிறாங்க, பெருசாக பேச போகிறாங்க. வாய்ப்பு தானே. மருது அழகுராஜ் என்ன மாதிரி ஆள், சும்மா ஜெயலலிதாவுக்கு பக்கம் பக்கமாக எழுதி கொடுத்தவர், கொண்டு வந்து விட்டால் கலக்க மாட்டார். இந்த ஞானசேகரன் மேட்டுக்கெல்லாம் வேற மாதிரி லெவலில் அறிக்கை வரும், வந்திருக்கும். அந்த அறிக்கையில் பிழையே இருக்காது, எழுத்து பிழை இல்லை, கருத்து பிழையே இருக்காது. மருது நிறைய விஷயங்களை வந்து திட்டமாக மாற்றலாம்னு சொன்னப்போ அவங்க அது கோரிக்கை எடுத்து செயல்படுத்தியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில். அப்போது இந்த விவகாரங்களில் யாரை எப்படி பயன்படுத்தணுன்ற ஆளுமை குறைவு தான் இன்றைக்கி தாவேக்கா அந்த நிலைமையில் இருக்குது. இப்போ இவரையும் அதான் சொல்கிறாரு ராமதாஸ், இவரை சொல்கிறது காரணமாக ஆளுமை குறைவு இருக்குது உங்ககிட்ட. ஆளுமை குறைவு இல்லாத ஆள் எல்லாரையும் மதிப்பாங்க. நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க, புதுசாக ஒரு பையன் சேர்ந்துருக்கான், அவன் மற்றவங்களோட கொஞ்சம் ஜூட்டாக இருக்கிறான்னா, அவனை வந்து இன்னொருத்தர் அவனுக்கு மேலே இருக்கிற ஒரு தட்டை பார்க்குறாரு அப்படின்னா, நீங்கள் அந்த பையனை பாதுகாக்கிற வேலையை பண்ணணும். ஏன்னா அவன் தான் நாளைக்கு இந்த கம்பெனியுடைய அசட்டாக மாறுவான். அப்போ அவனை கூப்பிட்டு என்னப்பா பண்ணுற ஒன்று இதெல்லாம் கேட்டுட்டு இவர்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற இது பண்ணுன்னு நீங்கள் கண்காணிக்கிற வேலையை ஆரம்பிச்சிடணும். அவனையும் அசட்டியாக மாற்றணும், இவரையும் கை விட்டுறக்கூடாது. இல்லை இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் தடையாக இருக்கிறாருன்னா நீ ராசா நீ போயிட்டு வாண்டணும், இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டை தூக்கி மாற்றி விட்டு அங்கே போய் உக்காருன்னு சொல்லிடணும். இதுதான் தலைமை பண்பு, கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட சேனலுடைய முதலாளி அவரே எடிட்டர் மாதிரி ஒர்க் பண்ணுவார். அவர்கிட்ட இந்த ஒரு விஷயம் தப்பாது, விட்டு சேனலை விட்டு போனோம், கோச்சிட்டு போனவன், சண்டை போட்டு போனவன் கூட மறுபடியும் வந்தால் சேர்த்துக்குவார். ஆனால் சேனல் இயங்கிக்கிட்டே இருக்கும். இந்த அடாகதோட இந்த டிபேட்டு எதையும் கிட்ட சேர்க்க மாட்டார். அடி இப்போ தனி நபர் இதெல்லாம் கிடையாது, செய்தி தான் போய்கிட்டே இருக்கணும். செய்தி எழுத்து பிள்ளை வருதா, வாக்கில வா, என்னது இது, கேமரா ஏன் ஷேக் ஆகுது, ஏன் இப்படி வருது எல்லாம். அப்போ அந்த சேனல் இன்னை வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இதுதான் தலைமை பண்பு. யாரா வெளியே ஃப்ரெண்ட்ஷிப்பு, நீங்கள் போய் அவர்கிட்ட எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னா அப்படியான்னு புதுசாக கேட்டுக்குவார். ஆனால் அவர் நைட்டு தான் அவங்களோட டின்னர் சாப்பிட்ருப்பார். இதுக்கு பேர் தான் தலைமை பண்பு. உங்களை இப்போ நீங்கள் வர்றீங்க, நான் உங்களுடைய ஹெட்டு, நீங்கள் புதுசாக சிவாஜி செத்துட்டாருன்னு வந்து என்கிட்ட சொல்கிறீங்க. நான் வந்து சிவாஜி செத்துட்டாரான்னு கேட்குறேன். என்ன நீ ஆள் அப்படின்ட்டு உங்களை இது பண்ணக்கூடாது, நான் ரிசீவ் பண்ணிக்கணும். நான் பழகின சில பேர் நான் அப்படி பார்த்துருக்கேன். 10 விஷயம் சொல்லுவோம், அதில் 5 விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் 10 விஷயத்தை புதுசாக தான் கேட்டுக்குவாங்க. ஏன்னா மீதி 5 விஷயம் இருக்குல்ல, அப்போ தான் வரும். 5 விஷயத்தை நீ அடித்தனா அவன் அதுக்கப்புறம் இதான் உனக்கு தெரியுமா, நான் வேறு சொல்லணுமா, நீ சொன்னால் மூஞ்சை காமிப்பேன் அப்படின்ட்டு போயிடுவான். அது தலைமை பண்பு இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் உளவியல் ரீதியாக இருக்குது தலைமை பண்புக்கு. அது எல்லா இடத்துலையும் அது வெளிப்படும், கட்சியிலையும் சரி, உங்களுடைய தனிநபர் விஷயத்துலையும் சரி. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு நன்றி சார். நன்றி.